ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவூலம் சலானை வந்து எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட லேண்டை வரைமுறைப்படுத்துறதுக்கான கருவூலம் சலானை வந்து ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். தென் உங்கள் பில்டிங் அப்ரூவலுக்கு வந்து இந்த கருவூலம் சலானை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். தென் கவர்மெண்ட் சம்மந்தமாக ஏதாச்சும் ஃபீஸ் கருவூலம் கட்டணும்னா அதையும் இந்த ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதோட ஆஃப்லைன் ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு கருவூலத்தில் போயிட்டு கருவூலம் சலான் வாங்கணும். சலான் வாங்கிட்டு அந்த சலானில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு சீல் வச்சு வாங்கிட்டு அதை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்து பேங்க்கில் பணம் கட்டிட்டு மறுபடியும் அந்த சலானை கொண்டாந்து கருவூலத்தில் கொடுத்துட்டு அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதுலேயே ஒரு ஆஃப் டே போயிடும். அதெல்லாம் உங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்து ஆன்லைனில் வந்து கருவூலம் சலான் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல்லையோ இல்லை பிசிலேயோ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு www.karuvulam.tn.gov.in அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கருவூலத்தோட வெப்சைட்குள்ளே போயிடும். அந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறமே லெஃப்ட் சைடு வந்துட்டு இந்த மாதிரி பார்ஸ் எல்லாம் வரும். அதில் சலான் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சலான் கிரியேஷன் பார் பேமெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு செலுத்துபவரின் வகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து நம்ம பப்ளிக் அப்படிங்கிற ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும். அதனால் நம்ம அதிலே விட்டுக்கலாம். தென் செலுத்துபவரின் கோடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ரிமிட்டர்ஸ் கோடு. அது வந்து 30 அப்படின்னு இருக்கும். அதுவே அப்படியே நம்ம விட்டுக்கலாம். தென் வந்து செலுத்துபவரின் பெயர் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து உங்களோட பேர், அதாவது நீங்கள் வந்து பில்டிங் அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பேரில் வந்து பில்டிங் அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த நேமில் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் நேம் கொடுத்ததுக்கப்புறமே கீழே வந்து பேன் நம்பர் கேட்கும். இது நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு கான்டாக்ட் நம்பர் கேட்கும். இந்த கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த கான்டாக்ட் நம்பருக்கு தான் வந்து ஓடிபி வரும். அதனால் வந்து நீங்கள் இப்போ கையில் கரண்ட்டில் வச்சுருக்க கான்டாக்ட் நம்பரை கொடுத்துக்கோங்க. தென் வந்து உங்களோட ஸ்ட்ரீட், எந்த அட்ரஸ் கேட்கும், ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறமே வில்லேஜ், சிட்டி அதெல்லாம் கேட்கும். உங்களோட அட்ரஸை வந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கொடுத்துக்கோங்க. அப்புறமே வந்து உங்களோட பின்கோடு கொடுத்துக்கோங்க. பின்கோடு கொடுத்ததுக்காக கீழே வந்து ஆதார் நம்பர் கேட்கும். இதுவும் வந்து நீங்கள் கொடுத்தாகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஆதார் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேணாம், விட்டுருங்க. தென் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ். இந்த இமெயில் அட்ரஸும் நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா இந்த சலான் வந்து உங்களுக்கு இமெயில் பண்ணிவிடுவாங்க. நம்ம இது முடித்தோடனே, இந்த ப்ராசஸ்லாம் முடித்தோடனே சலான் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். அதிலே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு மெயிலுக்கு வந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் உங்கள் மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இது கொடுத்ததுக்கப்புறமே காலகட்டம் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தென் கீழே பார்த்தீங்கன்னா துறை விவரங்கள் அப்படின்ட்டு இருக்கும். இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த துறைக்கு வந்து பே பண்ண போகிறீங்களோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதை டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து துறையின் பெயர், நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ண போகிறீங்களோ அந்த துறையோட பெயரை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பில்டிங் அப்ரூவலுக்காக பே பண்ண போகிறேன். அதனால் வந்து டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து தென் வந்து நீங்கள் எந்த ஆஃபீஸ்க்கு பே பண்ண போகிறீங்களோ அந்த ஆஃபீஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து பில்டிங் அப்ரூவலுக்காக பே பண்ண போகிறேன். அதனால் ஜேடி மெம்பர் செக்ரட்டரி ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ட்ரிச்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக அந்த டிடிஓ கோடு வந்து கீழே அப்ளை ஆகிரும். அதுக்கப்புறமே கீழே பார்த்தீங்கன்னா ஓடிபி அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேலே நீங்கள் கொடுத்துருந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஓடிபி வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறமே கீழே சேவை விபரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து ரிசிப்ட் டைப் அதை செலக்ட் பண்ணிக்குவோம். நம்ம இப்போ வந்து எதுக்கு பே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து நம்ம கலெக்ஷன் டிஓடிபியில் தான் வந்து பே பண்ண போகிறோம். கலெக்ஷனில் தான் இது பண்ண போகிறோம். இந்த துணை வகையிலையும் வந்து நம்ம கலெக்ஷனில் தான் பே பண்ண போகிறோம். அதனால் அதே கொடுத்துக்கலாம். அதை கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வந்து ட்ரெஷரி ஹெட்டும் வந்துட்டு அதிலே அப்ளை ஆகிடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே மேலே வந்து அந்த எந்த அலுவலகம், எந்த துறைக்கு பே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதனால் வந்து இதுக்கு இந்த ட்ரெஷரி ஹெட் வந்து அதுவாகவே அப்ளை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா தொகை எவ்வளோ வந்து நம்ம பே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும். இதில் வந்து இந்த பில்டிங் அப்ரூவலுக்கு பண்ணும்போது 300 ரூபா தான் பே பண்ணணும். அதனால் நான் இதில் 300 ரூபா அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். தென் வந்து டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குது பார்த்தீங்களா, அது ஒன்றும் கிடையாது. கணக்கு தலைப்பு ட்ரெஷரி ஹெட்டு நம்ம இதிலே முன்னாடி அப்ளை ஆகிருக்கு பார்த்தீங்களா ட்ரெஷரி ஹெட்டு. அந்த ட்ரெஷரி ஹெட்டோட ஒரு 4 நம்பரை கொடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ரிமார்க்ஸ் அப்படின்னு இருக்கிறதுல பில்டிங் அப்ரூவல் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அப்படிங்கிறத கொடுத்துட்டு
கீழே வந்தோம் அப்படின்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஆன்லைனில் பே பண்ணுறீங்களா ஆஃப்லைனில் பே பண்ணுறீங்களா அப்படிங்கிறது இருக்கும். நம்ம வந்து ஆஃப்லைனில் பே பண்ணுறது கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதை டிடியாவோ இல்லை செக்காவோ எடுத்துகிட்டு போயிட்டு பே பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம டேரெக்டாக பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரெஃபரன்ஸ் ஸ்லிப்பு ஒன்று வரும், அதை காமிச்சு டேரெக்டாக பே பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம ட்ரெஷரிக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் அது வந்து அலைச்சல் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஆன்லைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் வந்து வேறு பேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து சும்மா ஒரு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்க்காக தான் இது கேட்குது. அதனால் நீங்கள் ஸ்டேட் பேங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அதர் பேங்க், ஸ்டேட் பேங்க், அதுக்கப்புறமே யூபிஐயில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். நீங்கள் எதில் பே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடை கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சலான் வந்து டவுன்லோட் ஆகிடும். இந்த சலானை டவுன்லோட் ஆனதுக்கப்புறமே இந்த சலானை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் போய்ட்டு ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். உங்களோட அலைச்சல் ரொம்பவே கம்மியாகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் நாங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.